ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெய் ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 விதமான பருப்பு வகைங்க போட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, தால் தான். நம்ம ஊரில் வந்து பருப்பு சாதம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ பருப்பு தான் நான் எல்லாமே சேர்த்து வேக வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக 5 விதமான பருப்பு வகைங்க எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அதாவது தோல் இருக்கிற க்ரீன் இது சொல்லுவாங்க தால். அதுக்கப்புறம் மைசூர் தால், அதாவது மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தோரம் பருப்பு, உளுந்து பருப்பு, சிறுபருப்பு. ஓகேங்களா. இது 5 விதமான பருப்பு வகைங்க எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு 5 விதமான பருப்பு வகைங்களை எடுத்து நம்ம சூப்பரான ஒரு தால் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இது பஞ்சமல் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சமல் தால் ரெசிபி. ஓகேங்களா. அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். தால்ஸ் மட்டும்தான் 5, மற்றபடி நம்ம சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி தான், சேம் ரெசிபி தான். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக நானே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், சாம்பார் வைக்கிற மாதிரி தான். ஆனால் 5 விதமான இது பருப்பு வகைங்க நம்ம சேர்க்குறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா இதில் 1/4 கப்புக்கு பாசிப்பருப்பு. ஸோ எல்லாமே நான் 1/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மைசூர் பருப்பு, மைசூர் தால். இது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ரெட் லென்டல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தோரம்பருப்பு, உளுந்து பருப்பு, சிறுபருப்பு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நான் இப்போவே இதில் வேக வைக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது இதில் நான் எல்லாமே 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். 5 கப்பு சேர்த்துருக்கேன் இல்லையா. ஒரு 1லேருந்து ஒரு 2 கப்பு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது 2லேருந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுலாம். 2லேருந்து 3 விசில் ஸ்லோவாகவே லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்க போகிறேன். ஸோ மூடியாச்சு. ஓகேங்களா. ஒரு 2லேருந்து 3 விசில். ஸோ இப்போ ஒரு 3 விசில் போட்டு எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம தால் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா சீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு 4 எடுத்திருக்கேன். ஸோ லவங்கமாக சேர்த்தாச்சு. ஸோ காஞ்சி மிளகாய் 2 கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காஞ்சி மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதில் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி நல்லா குழஞ்ச மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சாஃப்டாக ஆகிடுச்சு தக்காளி. இப்போ இதில் தேவையான அளவு காரம் நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் 1லேருந்து 1.5 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். எதுக்குன்னு ஆல்ரெடி நம்ம சீரகம் சேர்த்துருக்கோம். அதனால் சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு தடவை கம்பைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம், இன்னும் சாஃப்ட் ஆகட்டும். ஸோ இப்போ நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தீயாமல் இருக்கிறதுக்கு, எல்லாம் தீஞ்சிடும். ஸோ லைட்டாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நம்ம இதில் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன் பருப்பு வகைகள் எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா ஒரு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சாஃப்டாக ஆட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இதை வந்துட்டு உங்களுக்கு சாம்பாராக வேணாலும் சாம்பாராக மாற்றிக்கோங்க. பட் இதை தால் டைப் நான் செய்ய போகிறேன்றதுனால அதிகமாக நான் சேர்க்க மாட்டேன். கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணி கொஞ்சம் பருப்பு சாதம் மாதிரி வச்சு நான் சாப்பிட போகிறேன். சாதத்துக்கு ரொட்டிக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்துட்டு பருப்பு வகைங்கிறதெல்லாம் வந்துட்டு வேக வைக்கும்போது நம்ம அதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக ஃப்ளேவராக நம்மளுடைய 5 பருப்பு விதமான ஒரு பருப்பு சாதத்துக்கு தேவையான பருப்பு ரெடி. ஸோ இது வந்து பஞ்சமல் தால்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது சப்பாத்தி ரோட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு கார்னிஷ் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பரான நம்மளோட பஞ்சமல் தால் ரெடி. ஸோ நீங்கள் வந்து ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. நான் இப்போ ரைஸோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம ஜெயஸ்ரீகாந்த் கிச்சன் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.